இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஜாதி பத்திரி காம தோசை. இளைஞர்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? திருமணமானவன ஆண்மை இல்லாத மனிதனை திருமணம் செஞ்சா என்ன ஆகும்? பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஜாதி பத்திரி காம தோசை. ஜாதி பத்திரி காம தோசை. தோசையோட பேரே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்குல்ல. கல்யாணம் ஆனவங்களுக்கு அவங்க ஒய்ஃப் ஊத்தி கொடுப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நீங்க ஊத்தி கொடுப்பீங்க. நானே ஊத்தி கொடுக்குறேன், வாங்க தோசை விதவிதமா ஊத்தி தரேன். இதே ஹெர்பல்ல கேப்சூல் தயார் பண்ணியிருக்கோம். இயற்கை வயாகரா. 1 ஹவருக்கு முன்ன போட்டா போதும். ஒரு முறை அல்லது 2 முறை செக்ஸ் பண்ணலாம். Hi viewers, this is your favorite YouTube channel தலையணை மந்திரம். ஸோ தலையணை மந்திரத்தில் புது செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா மருத்துவ சமையல் அப்படின்னு போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூப்பரான டிஷ்ஷஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு சமைக்க போகிறது யாருன்னா, எப்போதுமே நம்மளோட சமையல்ல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் நம்மளோட டாக்டர் மருத்துவர் பழனியா வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஒரு புதிய உணவு செய்ய போறோம். டெய்லியுமே புதுசு புதுசா பண்ணிட்டு இளைஞர்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்ன விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? திருமணமானவன மனைவி கிட்ட ரொம்ப நேரம் செக்ஸ் பண்ணணும். அந்த எதிர்பார்ப்புக்கு உண்டான ஒரு உணவு தான் இப்ப நம்ம செய்ய போறோம். நம்ம நிறைய கலர்ஃபுல்லா வச்சிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பச்சை கலரு, சிகப்பு கலர், அப்படி இப்படி நிறைய வச்சிருக்கோம். இந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா ஜாதி பத்திரி காம தோசை. ஜாதி பத்திரி காம தோசை. இந்த ஜாதிக்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பருக்கிற செவ்வாயில வைப்பாங்களே. ஜாதிக்காய், மாசிக்காய், கடுக்காய், அமுக்குரா, நிலப்பனை, இது மாதிரி எல்லா மூலிகையும் இதுல இருக்குது. வாவ், சூப்பர் சார். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ என்னென்ன சேர்க்க போறோம்னு சொல்லிடுறேன். சொல்லிடலாம். பாதாம், முந்திரி. இது வந்து ஆல விதை. ஆலமரத்துடைய விதை. விதையோட பொடி. பொடி. இது வந்து முந்திரி, எல்லாருக்கும் தெரியும். இது ஓரிதழ் தாமரை. பூசணி விதை, சால்ட். இதான் ஜாதிக்காய் பவுடர். சோ பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து பவுடரா பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, ஜாதிக்காய், வெள்ளரி விதை, நீர்மூலி விதை. இது வந்து நீர்மூலிகை விதை. சோ இது வந்து ஒரு விதையோட பவுடரா. இது எல்லாமே நாங்க பவுடரா ஆல்ரெடி சேர்த்திருக்கோம். சோ இப்போ எப்படி சார்? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து பாதாம் 10, முந்திரி 10, வெள்ளரி விதை, பிஸ்தா விதை எல்லாம் போடுங்க. போட்டாச்சு சார். ஸோ இப்போ போட்டாச்சா? மிக்சியில் பவுடர் பண்ணுங்க. யூஸ்வலாக அழகாக வந்து நம்ம சூப்பரா ஒரு பவுடர் பண்ணி அரைக்கப்பட்ட மாவை. இது என்ன மாவுன்னு சொல்லவே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா தோசை மாவு. நார்மலா தோசை மாவு. நம்ம வீட்ல சுடுற தோசை மாவு. ஆமா, இந்த மாவுல அந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம யூசுவலா அரைச்சு வச்சிருக்க பொடியை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த மாவுல போட்டு மிக்ஸ் பண்ணிடுறோம். சோ பாத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாவே வந்து அடுத்ததாக கொஞ்சமா சால்ட். ஆமா, சால்ட் வந்து எப்பவுமே டேஸ்ட்டுக்காக மிக்ஸ் பண்ணீங்க. சோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுப்பை பற்ற வைக்கணும். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி இதெல்லாம் இல்ல. பொடி தோசை சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன் சார். எப்படி பண்ணுவாங்க? பொடி தோசை ஊத்திட்டு மேல போடுவாங்க. அது மாதிரி தான் அந்த பொடியை நம்ம மேல போட போறோம். ஓ சூப்பர். ஓகேங்களா? சோ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. தோசை கல் வச்சாச்சு. நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு. ஸோ நம்ம மாவுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய நம்ம அந்த பூசணி விதை, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே போட்டு சூப்பரா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். நேயர்களே, நான் ஏற்கனவே நிறைய எபிசோட்ல சொல்லியிருக்கேன், ஒரு ஆண்மகனுக்கு ஆண்மை முக்கியம். ஆண்மை இல்லை அப்படின்னா பெண் கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாவாங்கள். யாருக்கு? ஆண்மை இல்லாத மனிதனை திருமணம் செஞ்சா என்ன ஆகும்? பெண்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. ஆமா, அந்த மன உளைச்சலுக்கு ஆளாக பெண் பாவம் பொல்லாதது. பெண் புனிதமானவர்கள். கோவப்பட மாட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. அதனால கணவன்மார்கள் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு அருமையான தோசை செய்ய போறேன். இந்த தோசையை செஞ்சல பொருள் வந்து மனைவிமார்கள் என்ன பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டை வந்து உங்க ஹஸ்பண்டுக்குலாம் அந்த தோசை ஊற்றி கொடுத்துடுறோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலவிதன், வெள்ளரி விதை, பூசணி விதை, நீர்மூலி விதை, ஜாதிக்காய், ஓரிதை, இவ்வளோ மூலிகை பொருள் போட்டு, இதெல்லாம் மூலிகை தான். இவ்வளோ மூலிகை போட்டு தோசை செஞ்சு சாப்பிட்டா முழு ஆண்மையோடு இருப்பீங்க. அதனால தயவு செய்து இந்த ஆண்மை குறைவு உள்ளவர்கள்
சார் எனக்கு ஒரு டவுட், கல்யாணம் ஆனவங்களுக்கு உங்க ஒய்ஃப் ஊத்தி கொடுப்பாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் நீங்க ஊத்தி கொடுப்பீங்க? நானே ஊத்தி கொடுக்குறேன், வாங்க நேர்களே வாங்க, தோசை விதவிதமா ஊத்தி தரேன். அடுத்து மாவு ஊத்துங்க. போதும். இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்ததாக இது மேலே ஓரிதழ், ஆல விதை, நீர்முள்ளி விதை. இது வந்து ஆல விதை, இது நீர்முள்ளி விதை. ஆல விதை போட்டீங்க. அடுத்தது நம்மளோட அதுக்கு அடுத்தது ஜாதிக்காய் பவுடர். ஸ்மெல் சூப்பரா இருக்கு சார். ஸ்மெல் சூப்பரா இருக்கு இல்லையா? ஜாதிக்காய் ஆட் பண்ணோட ஸ்மெல் நல்லா இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தோசையை திருப்பி போட போறோம். தோசையை திருப்பி போடலாமா சார், அப்படியே மடிச்சு அப்படியே கொடுத்துருவீங்களா? திருப்பியும் போடலாம். பாருங்க, அருமையான தோசை, மூலிகை தோசை. இந்த தோசைய செஞ்சிட்டோம். சூப்பரான அழகான தோசை ரெடி ஆயிடுச்சு. அனு, இப்போ இந்த தோசை வந்து சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கம்மா? சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்க நீங்க சொன்னாதானே சார் தெரியும். நான் எந்த சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கேன்? நம்ம வந்து பேசினதே வந்து தோசையோட பேரே வந்து பாத்தீங்கன்னா செமையா இருக்குல்ல. தீ கம்மி பண்ணுங்க. தோசையோட பேரே பாத்தீங்க அப்படின்னா ஜாதிபத்திரி காமதோசை. ஜாதிபத்திரி காமதோசை, அதாவது ஜாதிபத்திரி காமதோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. சோ செஞ்சு முடிச்சிட்டோம். இது குறைச்சிக்கங்க. சோ இந்த தோசையை நீங்க சாப்பிடும் போது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கறத டாக்டர் சொல்றாங்க. ஆண்மை அதிகமாகும், நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம், 2 வாட்டி கூட சந்தோஷமா இருக்கலாம், மனைவியை திருப்தியா வச்சுக்கலாம், மனைவி உங்களை சட்டை பிடிச்சி சண்டை போடாது, கட்டி பிடிச்சி பாசமா பேசும். இதுக்கெல்லாம் இந்த தோசை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாதிபத்திரி காமதோசை பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ஒய்ஃபுக்கும் உங்களுக்கும் உள்ள இன்டர்மீடியட் கெமிஸ்ட்ரி வந்து அதிகமாக்கும். சோ நீங்க எதுக்கு சார் போய் கடையில போய் டேப்லெட் எல்லாம் வாங்கி போடணும், நம்ம ஒரு தோசை போதும் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷலான தோசை வந்து கியூட்டா ரெடி பண்ணியாச்சு, ஜாதிபத்திரி காமதோசை. சோ ஜாதிபத்திரி காமதோசை நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் இடையிலான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த தோசை வந்து பாத்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆலவிதை, ஜாதிக்காய், ஓரிதழ், நீர்முள்ளி, வெள்ளரி விதை, பூசணி, இவ்வளோ பொருள் சேர்ந்து ஒரு உணவு சாப்பிடும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு நரம்புனுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். முழுமையான ஆண்மை சக்தி என்பது கிடைச்சிடும். சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம், சேலஞ்ச் பண்ணி செக்ஸ் பண்ணலாம், ரொம்ப நேரம் செய்யலாம், மனைவியும் சுகம் உங்களுக்கும் சுகம். அதனால் தயவு செய்து இதை சாப்பிடுங்க. இது கிடைக்காதவர்கள், இதெல்லாம் எங்களை எப்படி செஞ்சு சாப்பிட முடியும், எங்களாம் கிடைக்காது, எங்களால் இது மாதிரி தோசை சுட்டு சாப்பிட்றதுலாம் டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு நீண்ட நேரம் தாம்பத்தில் ஈடுபட இதே ஹெர்பலில் கேப்சூல் தயார் பண்ணியிருக்கோம். 1 ஹவருக்கு முன்னே போட்டால் போதும், ஒரே மணி நேரத்துக்கு முன்னே அந்த கேப்சூல் போட்டால் போதும். முழுமையாக 1 முறை அல்லது 2 முறை செக்ஸ் பண்ணலாம். அது மாதிரி ஒரு கேப்சூல் தான் இயற்கை வயாகரா. நான் வந்து இயற்கையான முறையில் ஒரு ஆண்கள் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி பலதரப்பட்ட மூலிகைகளை கொண்டு கேப்சூல் உருவாக்கியிருக்கேன். 1 போட்டால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து இது மாதிரி செக்ஸ்லாம் வந்து நாங்கள் அனுபவிச்சதே இல்லைன்ற அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அது மாதிரி ஒரு இதுக்கு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன். கேட்டுட்டே இருக்கீங்க இந்த மாதிரி எல்லாம் எங்க கிடைக்கும் எப்படி காண்டாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெட்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வர முடியாது, ஹாஸ்பிட்டல் வர முடியாது, இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்கன்னா கீழே இருக்க காண்டாக்ட் நம்பரை கண்டிப்பா கால் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான டேப்லெட் கொரியர் மூலமா கண்டிப்பா வந்து நாங்க ஷேர் பண்ணுவோம். ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள காண்டாக்டை கால் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிஷஸ் ஐடியா இருக்கு, ஸோ இது சாப்பிட்டா வந்து நல்லா இருக்கும், ஆண்மை அதிகரிக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இத வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவ சமையல் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ மருத்துவ சமையலோட சேர்ந்து டாக்டரோட அட்வைஸும் நிறைய வந்துட்டு இருக்கும். சோ இந்த நிகழ்ச்சியை கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் லவ்லி ஆங்கர். இந்த நிகழ்ச்சி தலையணை மந்திரத்தின் மருத்துவ சமையல்.